room number 3 and this is room number 4. Thank you. Thank you. ஆமா, நான் தனியா வரணும். நான் பக்கத்துல தான் இருக்கேன். பயப்படாத. ஒரு ஆபத்து வராது. ராணி. Hello darling. ராணி, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்காக? உன் மாமனால உனக்கு ஆபத்து வராம இருக்கணும்ல, அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. ஏன்? மாமா மேல புகார் கொடுத்தா அதனால எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அப்போ அது வேண்டாம். எனக்கு இப்ப அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க. வேண்டாம், நீ இங்கே இரு. நான் போயிட்டு வந்து அப்புறம் கூட்டிட்டு போறேன். ஆமா, வேண்டாம். நான் போயிட்டு வந்து அப்புறம் கூட்டிட்டு போறேன். நீங்க தானே வந்து நில்லுங்க நில்லுங்க. இங்க ஏன் வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? போங்க, போயிடுங்க. தயவு செய்து நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க தான் அந்த பாம்பாட்டு நம்பா? இல்ல. அப்போ பைத்தியக்காரியா அடிச்ச ராணியா? அதுவும் இல்ல. ஏன் சீதாவா? ஆமா ஆமா ஆமா. உங்க காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னு தான் 1500 மைல் தாண்டி இங்க ஓடி வந்தேன். மறுபடியும் ஏன் என் வாழ்க்கையில குறுக்க வரீங்க? ஏன் என் நிம்மதியை கெடுக்கிறீங்க? போயிடுங்க. சீதா, உன்னை உயிரோட பாக்கிறதுல நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? விடுங்க என்ன. ஒரு முறை நான் உங்களை சந்திச்ச குற்றத்துக்காக கடிதம் எழுதி எங்க அப்பாவை வர சொல்லி முகத்துல காரி துப்பி அனுப்புறீங்களே, அந்த கொடுமையை நான் இன்னும் மறந்தேன். உங்க அப்பா என்ன பார்க்க வந்தாரா? இல்லையே, என் வீட்டுக்கு வரவே இல்லையே. என்ன வரலையா? வந்ததா சொன்னாரே. அப்படின்னா ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட போய் சொன்னாரா? அப்படித்தான் இருக்கும். நான் உனக்கு எழுதி லெட்டருக்கு எனக்கு பதிலே வரல. உன்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருந்தது. நீயும் அப்பாவும் தீயில இறந்து போனதாக பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான். இல்லைங்க, அந்த விபத்துல நான் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா அப்பாதான் என்ன அனாதைய தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. அழாதே சீதா, அழாதே. நீ இனிமே அனாதே இல்லை. என்ன, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லை. அழாதே. ஆமா, இப்ப எங்க இருக்க? எங்க அத்தை வீட்டுல இருக்கு. வாங்க அத்தை. வாமா. இவர் யாரு? அத்தை, நான் அடிக்கடி சொல்லுவேன் ராமுன்னு. இவர்தான். அப்படியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு இவர்தான் தலைமை வச்சாரு. ரொம்ப சந்தோஷம். தம்பி, உங்க பேர சதா சர்வ காலமும் இவ சொல்லிக்கிட்டே இருப்பா. நிக்கிறீங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இவங்க எங்க அப்பா கூட பிறந்தவங்க. சகுந்தலான்னு பேரு. அப்பா இறந்த பிறகு இவங்க தான் என்ன எங்க அழைச்சிட்டு வந்தாங்க. ஆமாப்பா, நான் ஒரு நாட்டிய பள்ளிக்கூடம் வச்சிருக்கேன். கவலைய மறக்கணுமேனு தான் சீதா நாட்டியம் கத்துக்கிட்டான். ஆமா, இனிமே சீதாவை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அப்படின்னா சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளாமா? இங்கே வா. வேண்டாமா, எனக்கு என் சித்தப்பா ஒருத்தர் தான். என்ன கல்யாண கோலத்துல பாக்கணும்னு அவர் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கண் முன்னால அவர் ஆசையோட தான் எனக்கு சீதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஆம்லெட், ஃப்ரூட் சாலடு, ஸ்வீட்ஸ், பிரியாணி எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாவே இருக்கு. அடே, எல்லாம் தெரிஞ்சுதானே செஞ்ச? ஆமா, உனக்கு எப்படி தெரிஞ்சது? இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு சொல்லியா தெரியணும்? இந்த முதல்ல என் கையால எனக்கு சாப்பிடணும். சொன்னா கேளுங்க. புருஷங்க போதும் போதும் சொன்னாலே இன்னும் வேணும் வேணும்னு பொருள் தான். பாருங்க, இங்க என்ன தவிர வேற யாரும் இல்ல. சும்மா வைக்கப்படாம சாப்பிடுங்க. அம்மா, என்ன இதெல்லாம்? இதுல டிஃபன் இருக்கு, பிளாஸ்க்ல பால் வச்சிருக்கேன். எதுக்கு? சாயங்காலத்துக்கு. எங்கேயோ வெளியே போறேன்னு சொன்னீங்களே, ஆமா. கண்ட இடத்துல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. அதுக்காகத்தான். அப்போ ராத்திரிக்கு? ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்துருங்க. இது குளிர் பிரதேசம், உடம்பு கொத்துக்காது. எவ்வளவு நேரமானாலும் முழிச்சுக்கிட்டே இருப்பேன். ராமசிங், எதுக்குங்க? நானே கொண்டு போய் வண்டியில வைக்கிறேன். பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய்
ஓகே. அம்மா யாருமா நீ? இங்க சீதாங்கிறது நான் தான். என்ன வேணும்? எனக்கும் நான் பெத்த இந்த குழந்தைக்கு உயிர் பிச்சை வேணுமா? என்னம்மா சொல்ற? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு ஏமாத்தப்பட்ட ஏழை, ஆண் வர்க்கத்தின் துரோகத்துக்கு பலியான அப்பாவி அம்மா, அப்பாவி. புரியும்படியா சொல்லுமா? சொல்றேம்மா, என் சோக கதையை சொல்றேன். நீங்க கல்யாணம் செய்துக்க போறீங்களாமே கோடீஸ்வரர் ராமு, அவர்தாமா இந்த குழந்தைக்கு தந்தை. ஆமா, நான் அவருடைய எஸ்டேட்ல வேலை செய்யறவன். அவர் என்ன விரும்பினார், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ணினார். இப்போ இந்த பிச்சை காசு 1000 ரூபாய் என்கிட்ட தூக்கி எறிஞ்சு என் வாழ்க்கையில குறுக்க வராது எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சு போன்னு என்ன விரட்டிட்டாருமா. ராமுவா? என்னால நம்பவே முடியலையே. அது மட்டும் இல்லம்மா, இந்த ரகசியத்தை நான் வெளியில சொன்னா என்ன கொலை செய்யறதா பயமுறுத்துறாருமா. உன் கதையை கேட்ட ரொம்ப வேதனையா இருக்குமா. ஒரு பொண்ணோட வேதனையே இன்னொரு பொண்ணுதாமா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதாமா நான் உங்ககிட்ட வந்தேன். பெத்தவன் பேரை சொல்ல முடியாதவனா என் குழந்தை இந்த உலகத்துல தலை குனிஞ்சு நடக்கிறதை என்னால சகிச்சுக்க முடியாதும்மா. என் மானம் மாங்கல்யம் எல்லாம் உங்க கையில தாமா இருக்கு. இந்த கால கடவுள் சன்னிதானமா நினைச்சு கெஞ்சுறேன். என்னை எப்படியாவது வாழ வைங்க, என்னை எப்படியாவது வாழ வைங்கம்மா. கவலைப்படாதம்மா, நீதான் ராமுவோட மனைவின்னு ஊரும் உலகமும் உணரும்படியா நான் செய்யறேன். அம்மா அம்மா, உங்களை மாதிரி உத்தமமான பொண்ணு இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லம்மா. நீங்க தாமா இனிமே என் குழந்தைக்கு தெய்வ குழந்தைய கொடுமா. சீதா, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த குழந்தை கொடுத்து அவளை போக சொல். ராமு வந்தா அவனையும் போக சொல். இனிமே அவன் தொடர்பே உனக்கு வேண்டாம். அது எப்படி எத்த முடியும்? அவரோட மனைவியா வாழத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. காலம் பூராவும் அவருக்கு பணிவிடை செய்யற வேலைக்காரியா வாழற பாக்கியமாவது கிடைச்சா சீதா, அதுவே எனக்கு போதும். நான் சொல்றத கேளுமா. அத்தை, இது என் சொந்த விஷயம். தயவு செய்து இதுல தலையிட வேண்டாம். சீதா, ஏது இந்த குழந்தை? நம்ம குழந்தையா? என்ன சொல்ற? உனக்கு ஒரு குழந்தை இருக்க சரி, ஏன் மறைச்ச? ஓஹோ, நாடக மேல நடிக்கிற நடிப்பை எங்கிட்டே காட்டுறியா? இதுக்காகத்தான உன்னை தேடி தேடி அலைஞ்சேன். நீ இவ்வளவு கேவலமானவளா, இவ்வளவு மோசமானவளா? உண்மை சொல்லு, இந்த அவமானத்துக்கு அப்ப யாரு? நீங்கதான். என்ன? நான் உண்மையை நிரூபிக்கட்டுமா? அக்கா, அக்கா. யாரு? மறந்துட்டீங்களா? உங்க மனைவி. பாவம், நீங்க காதலிச்சு கைவிட்டீங்களே அந்த எஸ்டேட் வேலைக்காரி. என்ன எவ்வளவு வேணும்னாலும் அடிங்க, ஆனா இந்த ஏழை சகோதரனுடைய வாழ்க்கையில மட்டும் அடிக்காதீங்க. அவளை ஏமாத்தாதீங்க. உங்க மனைவியா ஏத்துக்கங்க. இந்தாங்க உங்க குழந்தை. முடியாது. இந்த அநியாயத்தை பார்த்த பிறகு என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. சீதாவை சோதிக்கணும், அதுக்காக நாடகம் நடத்தணும். நீ குழந்தையோட வந்து நான் சொல்ற மாதிரி நடிக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்ப மிருகமா மாறிட்டீங்களே. இப்படித்தான் ஒரு பொண்ணை மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறதா? இப்படித்தான் ஒருத்தோட பொறுமையை சோதிக்கிறதா? இவ உத்தமையா, இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க முடியாத பத்திரமாத்து தங்கையா. இப்படி ஒரு பொண்ண மனைவியா அடைய நீங்க 7 பிறவிலும் புண்ணிய செய்திருக்கணையா. இந்தாங்கய்யா உங்க பணம். அம்மா, நான் சொன்னதெல்லாம் பொய்யும்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் வரேன்மா. தங்கச்சி நில்லு. தங்கச்சி, நீ இப்படி ஒரு நாடகம் நடிக்கிறேன்னு சொன்னா என் சீதா பொறுமையில பூமாதேவிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? இந்த நந்தியை நான் மறக்கவே மாட்டேன். இந்தா இதை வாங்கிக்க. சொன்னா கேளு, இதை நீ வாங்கித்தான் தீரணும். நான் வரேன்மா, வரேங்க. பொறுமையிலே பூமகளாய். ஓகே. பொறுமையிலே பூமகளாய் கொண்ட பேரழகில் திருமகளாய் பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய் காதல் அரவணைப்பில் கணிகையுமாய் ஊழியத்தில் பணிப்பெண்ணாய்
அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமாய் வாழுகின்ற பெண்ணெவளோ அவளே வளமார்ந்த குலமகளா. சீதா, நீ பாடினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, உனக்கு இந்த பாட்டு எப்படி தெரிஞ்சது? தமிழ் மண்ணில பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கை தத்துவம் அது. பெரியவங்க சொன்ன இந்த பொன்மொழிப்படி வாழ்ந்து காட்டணுங்கிறது தான் என் லட்சியம். சீதா, நான் தேடிக்கிட்டு இருந்த மனைவி நீதான். என் லட்சிய மனைவி நீயே தான் சீதா.